Hi friends, இன்னைக்கு 9th Max Chapter 3 Algebra இருந்து Exercise 3.5 இருந்து first question பார்க்க போகிறோம். Factorize the following expressions. First subdivision 2a square plus 4a square b plus 8a square c. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை வெளியில் வச்சுட்டு மீதி இருக்கிறத உள்ளே எழுத போகிறோம். இப்போ பாருங்கள் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 4a ஸ்கொயர் b ப்ளஸ் 8a ஸ்கொயர் c. இப்போ இந்த டேர்மை பார்க்குறப்ப இதில் எல்லாத்துலேயுமே காமனாக 2 இருக்குது. அதுக்கப்புறம் காமனாக எது இருக்குது, ஏ ஸ்கொயர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2a ஸ்கொயரை வெளியில் வச்சுக்கலாம். 2a ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத உள்ளே எழுதலாம். 2a ஸ்கொயர் இன்டூ இதில் 2a ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி 1 ப்ளஸ் இதில் 2a ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2b ப்ளஸ் இதில் 2a ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா 4c. ஸோ ஆன்சர் 2a ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 2b ப்ளஸ் 4c. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏபி மைனஸ் ஏசி மைனஸ் எம்பி ப்ளஸ் எம்சி. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இது நாலுலேயும் காமனாக ஏதாவது டேர்ம் இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டாக எடுத்துக்கலாம். இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ ஏவை வெளில எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத உள்ளே எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு பி மைனஸ் சி மைனஸ் இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது, எம் இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் எம்மை வெளில வச்சுக்கலாம். மைனஸ் எம் இன்ட்டு மைனஸ் எம் வெளியில் இருக்குது அப்படின்னா மீதி இதில் இருக்கிறது பி, இதில் சி இருக்கும். மைனஸ் சி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும் இல்லையா. ஸோ மைனஸ் எம் இன்ட்டு பி மைனஸ் சி. இப்போ இது ரெண்டு டேர்மும் பாருங்கள், ரெண்டுலேயும் காமனாக பி மைனஸ் சி இருக்குது. ஸோ பி மைனஸ் சியை வெளில எடுத்துக்கலாம். இன்ட்டு பி மைனஸ் சி வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் மீதி இருக்கிறது ஏ மைனஸ் எம். ஸோ பி மைனஸ் சி இன்ட்டு ஏ மைனஸ் எம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.